வெல்கம் டு கவிஸ் ஹம்மிங் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. பீன்ஸ் பருப்பு உசிலி. இந்த பீன்ஸ் பருப்பு உசிலி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சென்னா தால் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு சோக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஆயிலில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஊரட் தால் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பீன்ஸை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் நல்லா இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீன்ஸ் வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே ஊற வச்ச அந்த சென்னா தாலோட 3 ரெட் சில்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு கியூமின் சீட்ஸ், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விடாமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம காயோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்ததுனால நீங்கள் வந்து இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இது வந்து ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணால் போதும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த பொரியல் வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப குயிக்கான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.